குழந்தைங்க எல்லாம் இந்த பீர்க்கங்காய்லாம் வந்து பாத்தீங்கன்னா சாப்பிடவே மாட்டாங்க. ஆனா அந்த பீர்க்கங்காய் தோல்ல வந்து இந்த மாதிரி துவையல் பண்ணி குடுங்களேன், சூப்பரா சாப்பிடுவாங்க. என்னோட குழந்தைங்க எல்லாம் பாத்தீங்கன்னா செம்மையா சாப்பிடுவாங்க. வாங்க எப்படி பண்ணலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஒரு பேன்ல எண்ணெய் சுடு பண்ணிட்டு கடலைப்பருப்பு, உளுந்தம் பருப்பு சேர்த்து நல்லா பொரிய விட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் பூண்டு பற்கள், கருவேப்பிலை, காரத்துக்கு ஏற்ப வரமிளகாய் சேர்த்து அதையும் வந்து நல்லா வந்து பொரிய விட்டுக்கோங்க. அதுக்கப்புறமா வெங்காயம் வந்து ஒண்ணு கட் பண்ணி சேர்த்துட்டு அதையும் வதக்கி விட்டுக்கிறேன். அதுக்கப்புறமா நம்ம பீர்க்கங்காய் தோல் வந்து பாத்தீங்கன்னா மேல இருக்க அந்த நரம்பு எடுத்துட்டு அதுக்கப்புறமா நம்ம வந்து சீவி இந்த மாதிரி எடுத்துக்கணும். ஸோ அதையும் ஃபர்ஸ்ட் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுட்டு அதுக்கப்புறமா தேங்காய் வந்து ஒரு கைப்பிடி அளவுக்கு சேர்த்துட்டு சின்ன துண்டு புளி, அதுக்கப்புறம் தேவையான உப்பு சேர்த்து இதை நல்லா வந்து சுருள சுருள வதக்கி எடுத்துக்கலாம். நீங்க தேங்காய் துருவி கூட வந்து சேர்த்துக்கலாம். சரிங்களா? இந்த அளவுக்கு நல்லா வதக்கிட்டு அப்படியே ஆற வச்சுட்டு அரைச்சு எடுத்தீங்கன்னா சூப்பரான பீர்க்கங்காய் தோல் துவையல் ரெடி ஆயிடும். என்னோட பையங்க எல்லாம் எப்படி சாப்பிட்றாங்கன்னு மட்டும் பாருங்களேன். அவங்களோட ஃபேவரட்ங்க, ரொம்ப பிடிக்கும். கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. அதுக்கப்புறமா வந்து பீர்க்கங்காயையும் நல்லா பொரியல் பண்ணிட்டு சூப்பரா லஞ்ச் வந்து பண்ணியாச்சு. லாங் வீடியோ டீடைல்டா போட்டிருக்கேன் பாருங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.